அடுத்ததாக ஜாமியா மன்போலன்வார் அரபிக் கல்லூரியின் முதல்வர், கடலூர் மாவட்ட அரசு காஜி மௌலானா மௌலவி ஆப்துல் காரி முஃப்தி அல்ஹாஜ் நூரு நபீன் அஜீஸ் அவர்கள் சிறப்புரை நிகழ்த்துவார்கள். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்கள் மீது ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. அம்மா பாத், قال النبي صلى الله عليه وسلم الحج المبرور ليس له جزاء إلا الجنة. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் உடைய அழைப்பை பெற்று புனித இல்லம் காபாவுக்கு செல்ல இருக்கின்ற ஹாஜிகளே, அன்பான தாய்மார்களே, ரப்புல் ஆலமீனுடைய அழைப்பு பெரும் பாக்கியம். இது எத்தனையோ கோடீஸ்வரர்கள், லட்சாதிபதிகள், செல்வந்தர்கள் அவர்களில் விரும்புபவர்களும் உண்டு, முயற்சி செய்தவர்களும் உண்டு, முயற்சி செய்யாதவர்களும் உண்டு. முயற்சி செய்தவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுக்கவில்லை. அதிலும் இந்த ஆண்டு காசுகள், பணங்கள், பாஸ்போர்ட்டுகள் எல்லாம் ஒப்படைத்து ஒரு ஹாஜை செய்ய வேண்டிய அனைத்தும் செய்து முடித்த பின்பு கூட ஒரு அரசாங்கம் செய்த தவறின் காரணமாக இந்த பாக்கியம் பறிக்கப்பட்டவர்களும் உண்டு. இப்படிப்பட்ட நிலையில் ஏதோ பஷாரத் ஹஜ் சர்வீஸ் மூலமாக நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கின்ற 10 ஹாஜிகள் அல்லாஹ்வுக்கு ரொம்பவும் 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 நன்றி கூற கடமைப்பட்டவர்கள். குர்ஆனில் சொல்லுவான், வஸ்ஸாபிகூன ஸாபிகூன் உலாயிகல் முகர்ரபூன். முந்தியவர்கள் தான், அவர்கள் தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள். உங்களை போன்ற எல்லா ஹாஜிகளும் லட்சக்கணக்கான ரூபாய்களை அட்வான்ஸாக முன்பணமாக கொடுத்திருந்தாலும் நீங்கள் முந்தி முதலில் கொடுத்ததன் காரணமாக அல்லாஹ்வுக்கு ரொம்பவும் பிடித்து போய்விட்டது. உங்களுக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். மற்ற ஹாஜிகளை விட உங்களுக்கு முதலிடம் கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் என்றால் அதற்கும் நன்றி கூற வேண்டும். நாம் வாழ்கின்ற நாட்டிலே உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்கள் விசேஷமாக நம்மை அழைக்கிறார்கள். அதை பெருமையாக கருதுவோம். இந்திய ஜனாதிபதியிடமிருந்து அழைப்பு வந்தது, நாட்டின் பிரதமரிடமிருந்து அழைப்பு வந்தது, ஒரு மாநிலத்தின் முதல்வரிடமிருந்து அழைப்பு வந்தது. பார்ப்பவர்கள், பார்க்காதவர்கள், தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள் எல்லோருக்கும் சொல்லுவோம், எனக்கு அழைப்பு கொண்டிருக்கிறது. பெருமையாக கருதுவோம். அதே தோணத்தில் என்னுடைய இல்லத்திற்கு வாருங்கள் என்று ரப்புல் ஆலமீன் அழைப்பு கொடுத்திருக்கிறார்.
அகில உலகத்தினுடைய ரப்பு, படைத்தவன், பாதுகாப்பவன், போஷிப்பவன், வளர்ப்பவன், ஆளுபவன், அந்த அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று ஹஜ்ஜுக்கு செல்கின்றீர்கள். ஹஜ்ஜுக்கு செல்லும் போது ஹஜ்ஜு எப்படி செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வது கட்டாயம், கடமையிலும் கடமை. எப்படி தொழ வேண்டும் என்று கற்றுக்கொண்டுதான் தொழுவோம். நோன்பு நோற்றால் என்ன செய்யக்கூடாது என்று தெரிந்து கொண்டுதான் நோன்பு நோற்போம். ஜக்காத்து கடமையானால் அதற்குண்டான சட்டங்களை தெரிந்து ஜக்காத்து கொடுப்போம். அதை போன்றுதான் ஹஜ்ஜும் அப்படித்தான். ஹஜ்ஜுடைய சட்டங்கள் தெரிய வேண்டும். ஹஜ்ஜிலே ஃபரல் இருக்கின்றன, வாஜிப் இருக்கின்றன, சுன்னத்துகள் இருக்கின்றன. நாங்களெல்லாம் அறிந்திருக்கின்றீர்கள், ஃபரலை விட்டால் எந்த அமலும் உண்டாகாது. வாஜிபை விட்டால் குற்றப்பரிகாரம் இருக்கிறது. வாஜிபை விட்டதற்காக ஒரு ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ அறுத்து தமு கொடுக்க வேண்டும். சுன்னத்தை விட்டால் மன்னிப்புண்டு, குற்றம் இல்லை, செய்தால் நிறைய தவாப். எனவே ஆக குறைந்தது என்ன பரது என்று தெரியும். ஹஜ்ஜில் எவ்வளவு கஷ்டப்பட்டு பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் சென்று 1 மாதம் 2 மாத காலங்கள் அங்கே இருந்து லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து ஹஜ்ஜு செய்ய போய் ஹஜ்ஜுடைய பரது எது எது என்று தெரியாததின் காரணமாக பரதை விட்டு விடுபவர்களும் உண்டு. பரதை விட்டு விட்டு ஊருக்கு வந்து இருப்பவர்களும் உண்டு. ஆனால் பரவை விட்டவர்கள் திரும்பவும் அடுத்த ஆண்டு ஹஜ்ஜிக்கு போய் திரும்பவும் ஹஜ்ஜு செய்தால் மட்டுமே அது நிவர்த்தியாகும். பரவை விட்ட ஹாஜியின் ஹஜ்ஜு கபூலாகும். வாஜிபை விட்டால் கூட ஏதோ ஒட்டகத்தையோ ஆட்டையோ அறுத்து கொடுத்து கஃபாரா ஆக்கிவிடலாம். எனவே ஹஜ்ஜுக்கு முதல் இஹ்ராம், முதல் ஃபரல், இதை யாரும் விட மாட்டாங்க. அல்லாஹும்ம இன்னி உரீதுல் ஹஜ்ஜ ஃபயஸ்ஸிர்ஹு லீ வதகப்பல்ஹு மின்னி என்று நியத்து செய்து லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் என்று தல்பியா சொல்லி இஹ்ராமுடைய ஆடையை அணிந்து கொள்வது தான் அது ஒரு பரம். இஹ்ராமுடைய ஆடை என்பது ஒரு அடையாளம். ஆகவே நான் ஹஜ்ஜு செய்கிறேன் என்று நியத் செய்வது தான் பரம். இதில் பிரச்சனை இருக்காது. தெரியலனாலும் பக்கத்தில் உள்ளவங்க கற்றுக் கொடுத்துருவாங்க. 2வது பரவு பிறை 9 அன்று அரபாவில் ஏற்றுவது. அல் ஹஜ் அல் அரபா. அரபாவில் தங்கல ஹஜ்ஜே உண்டாக. சிலருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், மருத்துவமனையில் போய் சேர்த்திருப்பாங்க, அவரால் எந்திரிக்க முடியாது, உஷார் இருக்காது. ஆனால் அரசாங்கமே அந்த மருத்துவமனையில் இருக்கின்ற ஹாஜிகளை எல்லாம் அந்த ஆம்புலன்ஸில் கொண்டு வந்து அரபா மைதானத்திலே கொஞ்ச நேரம் நிறுத்தி திரும்பவும் கொண்டு போயிடுவாங்க. எந்த மருத்துவமனையில் இருந்தாலும் அரபாவில் கட்டாயம் கொண்டு வந்துடுவாங்க. உடம்பு சரியில்லாம பேஹாலில் இருந்தாலும் அந்த அளவுக்கு அது ஒரு பரம். 3வது ஒரு பரம், இங்கேதான் நிறைய பேர் போட்டோ விட்டுருப்பாங்க.
நான் உங்களுக்கு விசேஷமா சொல்றேன். தவாஃபுல் இஃபாதா பெருநாள் அன்று முடியலண்டா பிறை 11 அன்று, அதுவும் முடியலண்டா பிறை 12. இந்த 3 நாள்ல ஒரு நாள் தவா 7 சுற்று சுற்றியே ஆகும். ஆதிகளே, ஒரு 25 லட்சம் பேர் அல்லது 35 லட்சம் பேர் அந்த காபாவை சுற்றி மேலே கீழே என்று சுற்றுனா பார்க்கறதுக்கு எறும்பு மாதிரி தெரியும். ஆகவே அதை பார்த்து பயம் வந்துடும். நம்ம எப்படி இந்த நெருக்கடியான கூட்டத்தில் கீழே இறங்கி தவாஃப் செய்வதுன்னு சொல்லி பயந்துக்கிட்டு அந்த தவாஃபுல் இஃபாதாவை முதல் நாள் போய் பார்க்குறாங்க, அப்பவும் கூட்டம். 2வது நாள் போய் பார்க்குறாங்க, அப்பவும் கூட்டம். 3வது நாள் போய் பார்க்குறாங்க, அப்பவும் கூட்டம். அந்த தவாஃபை செய்யாமலேயே வந்துடுறாங்க. அவர் தவாஃபை செய்யலை என்பது இந்த மாதிரி பஷாருக்கு போன்றவங்கெல்லாம் ஒவ்வொரு ஆளையும் விசாரித்து அந்த தவாஃப் செஞ்சீங்களான்னு கேட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ஹஜ் கமிட்டியில் போகிறவங்க பாவம், அவங்கள யாரையும் விசாரிக்க மாட்டாங்க. கூட்டமாக இருக்குன்னு வந்துட்டா அந்த ஹஜ்ஜே கூட அந்த தவாஃபுல் இஃபாதாவை செய்யாம திரும்பவும் கப்பல் ஏறி விமானம் ஏறி ஊருக்கு வந்துட்டா நிலை என்ன தெரியுமா? கணவனும் மனைவியும் அடுத்த ஹஜ்ஜி செய்த வரைக்கும் ஒன்று சேர முடியும், உடனுறவு கொள்ளக்கூடாது. அவ்வளவு பெரிய முக்கியம். தவாஃபுல் இஃபாதாவுக்கு பின்னால தான் அதற்கு கூட முதல் 10ல் போய் மினாவில் இருங்க, கல் ஏறிங்க, மினாவில் இருங்க, கல் ஏறிங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த தவாஃபுல் இஃபாதாவை சொல்ல மறந்துட்டாங்க நினைக்கிறேன். கல் ஏறியணும். முஸ்தலிஃபாவிலேருந்து போய் மினாவில் கல் எறிஞ்சிட்டு தவாஃபுல் இஃபாதாவுக்கு வரணும். முடியலையா 2வது நாள் வரணும். ஏன்னா அந்த 10வது நாளும் 11வது நாளும் 12வது நாளும் மினாவில் தான் இருக்க போறீங்க. தவாஃபுல் இஃபாதா செய்வதற்காக நீங்க வந்தே ஆகணும். இந்த விஷயத்தை நான் சொல்லும் போது எப்படியாவது தவாஃபுல் இஃபாதாவை செஞ்சு முடிச்சிருக்கேன். இப்ப இந்த பருவு எஹராம் பருவு, அரபாவில் தங்குவது பருவு, தவாஃப் செய்வது பருவு. இந்த 3 பருவு தெரிஞ்சா தானே இதை விடவே கூடாது, விட்டா ஓட்ட வந்துடும், நிவர்த்தி செய்ய முடியாது, ஹஜ்ஜே கூடாது அப்படின்னு தெரியும். எனவே ஹாஜிகள் ஆக குறைந்தது எது பரவு தெரியணும், எது வாஜிபுன்னு தெரியணும். நம்முடைய இமாம் அந்த தவாஃபுல் இஃபாதாவுக்கு பின்னால சஹீ செய்வதை வாஜிபுங்கிறாங்க. ஆனா மற்ற இமாம்கள்லாம் அதையும் பரவுன்னு, எப்படி தவாஃபு இஃபாதா செஞ்சாலுமோ அதே மாதிரி உடனே சஹீ செஞ்சாலும். இப்போ நான் ஷார்ட்டாக தான் சொல்றேன், நான் சுருக்கமாக கூப்பிட்டாங்க வந்து ஒரு மரியாதை நிமித்தம் வந்தேன், ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் ஒரு ஆர்வம் உங்களுக்கு உண்டாயிருக்கும் பரவ தெரிந்து கொள்வதற்கு, வாஜிபை தெரிந்து கொள்வதற்கு. இன்ஷா அல்லாஹ் சட்டங்களை தெரிந்து ஹஜ் செய்துவாங்க. ஹஜ்ஜுடைய நியத்திலேயே இருக்கு எஸ்சி ருக்குலி. அப்போ தெரிஞ்சு போச்சு கஷ்டமாக தான் இருக்கும், உம்ரா கஷ்டமாக இருக்கும், ஹஜ்ஜு கஷ்டமாக இருக்கும். இந்த கஷ்டத்தை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் நீக்க முடியாது. எனவே தான் நாம் அங்கே அல்லாஹ்வே எனக்கு இதை லேசாக ஆக்கியவை, அல்லாஹ்வே இதை கபூல் செய்து துவா செய்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களுடைய ஹஜ்ஜை மக்பூலான ஹஜ்ஜாக ஆக்கி வைப்பானாக. உங்களுக்கு இலகுவான பயணமாக ஆக்கி தருவானாக, கபூல் செய்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலாவுக்கு சென்று நேரில் சலாம் சொல்லும் பெரும் பாக்கியத்தை தந்துள்ளானாக. இன்ஷா அல்லாஹ் எங்களை போன்ற ஏழைகளுக்கும் நாங்கள்லாம் துவா செஞ்சுட்டு வரணும்னு சொல்லி இந்த நல்ல நேரத்தை நம்ம கேட்டுக்கிறோம். மாற்றுதாவான அனைவரும் இல்லாத